ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மெமரி வச்சு அட்டாக் அண்ட் டைட்டில் சீசன் 3 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். விடுற வெப்பம் இங்கே வரைக்கும் தெரியுது, அவ்வளோ சூடு. அப்படிதான் நிமிர முடியாதா? ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும்ல. அதான் நான் சொல்கிறேன், உருண்டு உருண்டே அழிச்சிரும் போல இருக்குது. பார்ப்போம் பவர் என்ன. ஆனால் இதுதான் அந்த வெப்பம் விடுது, கிட்டே போக முடியாது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க எர்வின்? ஒருவேளை மக்களை நீ சிட்டியை விட்டு எவாக்குவேட் பண்ணலனா அவங்க எல்லாரும் இறந்துருவாங்க. காலையில விடியறதுக்குள்ள அந்த டைட்டன் அவங்க எல்லாரையும் கொன்னுடுவான். அந்த டைட்டன் ஒரு அப்நார்மல். அப்படின்னா என்ன அர்த்தம்னு நீ முதல்ல சொல்லு. அது வித்தியாசமா நடந்துக்கும். நாம இது வரைக்கும் பார்த்த டைட்டன்ஸ் எல்லாம் அதிகபட்சமான மக்கள் இருக்கிற இடத்துக்கு தான் போகும். அப்நார்மல் இப்படிதான் பண்ணும். ஒருவேளை மக்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல சேர்த்துட்டோம்னா மக்கள் தொகையில சேர்ந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல அது சிட்டிக்குள்ளதான் வரும். ஒருவேளை நம்ம மக்கள் எல்லாரையும் இப்பவே வால்சேனாக்குள்ள எவாக்குவேட் பண்ணணும். டைட்டன் நேரம் அங்கதான் போகும். அதோட வழியில வர செவரு எல்லாத்தையும் அது அழிச்சிடும். கடைசியா நல்லா இருக்கிற செவத்தையும் அது உடைச்சிட்டு மக்களையும் மனித குலத்தையும் அது ஒரேடியா அழிச்சிடும். நீங்க சொல்ற மாதிரி பண்ணோம்னா மனித குலத்தையே மொத்தமா இழக்க வேண்டியதாயிடும். ஒரு முக்கியமான விஷயம், எரன் ஏகருக்கு டைட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்குன்னு எங்களுக்கு ரீசெண்டா தான் தெரிய வந்துச்சு. ஆனா இந்த டைட்டனை கட்டுப்படுத்த நினைச்சாலும் அவனால முடியல. வேலைக்கு ஆகல. என்னடா பண்ற? இந்த டைட்டனை நிறுத்தணும்னா வால்ஸ் ஆஃப் ஹார்பர் டிஸ்ட்ரிக்ட்க்கு வெளியே தான் பண்ண முடியும். அப்படி நடக்கணும்னா மக்கள் எல்லாரும் அவங்க இடத்துல இருக்கிறது தான் நல்லது. ஆனாலும் ஒரு சோல்ஜரா நம்மளோட முதல் கடமை என்னன்னா மக்கள் எல்லாரையும் காப்பாத்துறது. இப்போதைக்கு நம்மளால டார்கெட்டை தடுக்க முடியாது. அதே சமயம் மக்களை காப்பாற்றவும் எதுவும் செய்ய முடியாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா நாம எவாக்குவேஷன் அனௌன்ஸ் பண்ணுவோம். உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எல்லாரும் ஒரே நேரத்துல வெளியேறுவாங்க. இப்ப நம்ம கிட்ட இதுக்கு என்னதான் வழி இருக்கு? இது வரைக்கும் பார்த்த டைட்டனை விட இந்த டைட்டன் பாடி பெருசா இருக்கு. அதனால இது நமக்கு ஈஸி டார்கெட்டா இருக்கும். செவுத்துல பொருத்தப்பட்ட வீரங்கி கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா அதை வச்சு மட்டும் இதை தோக்க ஒன்றும் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. ஸ்கவுட் ரெஜிமெண்ட் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அது மேல வீசுங்க. இறங்கணுமா? இன்னும் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் என்னன்னா ஸ்லோவாக இருக்குது. அதை வச்சு நான் எல்லாம் இறந்து தான் பார்க்குறாங்க. அப்போ இறந்துக்கு தான் வேலை. ஓ, இன்னைக்கு தீபாவளி தான் போல. இவ்வளோ சைலண்டா நடக்க போற இந்த வார்ல ஒளியான டைட்டன்ஸையும் பீரங்கியும் நாங்க பயன்படுத்த போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க எப்பவும் பார்க்காத அளவுக்கு இது இருக்க போகுது. ஆனா நாங்க உங்ககிட்ட கேட்க போறது ஒண்ணே ஒண்ணுதான். நாங்க சொல்றத கேளுங்க. எதுவும் பயப்பட. இன்னைக்கு போய் நான் என் கடையை திறக்கணும். அட. வீட்டுக்கு போக விடுறீங்களா? உங்க கடைக்கு இன்னைக்கு எந்த கஸ்டமரும் வர மாட்டாங்க. இன்னைக்கு லீவுன்னு நினைச்சுக்கோங்க. நான் சம்பாதிச்சாதான் சாப்பிட முடியும். உயிரோட இருக்கணும் அவங்க. சீனால எதுக்காக இப்படி பண்றீங்க? மிலிட்டரி போனாங்க, அப்புறம் கவர்மெண்ட் போச்சு, இப்ப நீங்க பண்றீங்க. உங்க பவர் என்னன்னு காட்டுறதுக்காக தான் இந்த நாடகத்தெல்லாம் போட்டு. ஐயோ, சவஸ்ல பாடு. ராஜா போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நீங்களும் அவங்க சொல்றதான் கேக்குறீங்க. இந்த மாதிரி எல்லாம் நாடகம் ஆடுறதுக்கு நாங்க என்ன வேலை எதுவும் இல்லாம இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? சரியா சொன்னீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் ஏமாத்தி இருந்தாலும் அந்த போலியான ராஜாவே பரவாயில்லன்னு தோணுது. வரது அதிராது அவங்களுக்கு. போக
ஏதோ குட் நியூஸ் வச்சு குத்துற மாதிரி இது. பதில் ஏதாவது பண்ணிட போகுது கரெக்டாக அது அதிகமாக கொடுத்துருக்காங்க. என்ன இது கோழி கொண்டு போடுற மாதிரி தான். அதுவே நெருப்பாக தாங்க, தரும நெருப்பு போட்டினா ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா? ஓ கீழே வேறையா? ஐயோ வெளியே நிற்கிறாங்களே, ரொம்ப டேஞ்சரு. நார்மல் டைட்டன் அவங்களாம் வந்தாங்கன்னா எது வந்தாலும் இது முன்னாடி சின்னதாங்க. தான். இந்த பீரங்கியாலையும் அவன் ஏதாவது சில விஷயம் தெரியும்ல. ஆமா, அந்த செவத்துல இருக்கிற பீரங்கிகள் சரியான ஆங்கிள் தான் இருக்கு. இருந்தாலும் அதை எதுவும் பண்ண முடியல. இங்க என்னதான் பிரச்சனை? சோல்ஜர்ஸ் யாரும் இருக்க தயாரா இல்லை. அவங்களுக்கு பீரங்கி பத்தியும் தெரியும், லீடர்ஷிப்பும் சரியில்லை. அது மட்டும் இல்லை, டைட்டன்ஸ் இப்போ சவுத்ல தான் வருவாங்க. ஆனா இந்த முறை நார்த்தன் ரீஜன்ல இருந்து வராங்க. நல்லா குழப்பிட்டாங்க. ஆனா நம்ம நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆமா, அதனாலையும் எதுவும் பண்ண முடியல. நம்ம ஸ்கவுட்ஸ் எல்லாம் இந்த டைட்டனை எதிர்த்து ஜெயிக்கணும்னா நீ இன்னொரு சூதாட்டத்தை யோசிச்சுதான் ஆகணும். இது வரைக்கும் நீ போட்ட திட்டம் எல்லாமே ஜெயிச்சிருக்கு. எல்லாத்தையும் போட்டு வந்துட்டேன். கன் பவுடர், கயிறு, அப்புறம் டிக்கெட், வலை. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். ஓ இதுவுமா? ரெண்டு பக்கத்துல இருந்து தாக்குனா சரியா இருக்கும். ட்ரிகர் இப்ப ரெடியா இருக்கு. ஓ பாம் வைக்கிற மாதிரி. உடனே அது போய் தாக்கிட்டு ஓடியம் கியர் மாதிரி திரும்ப வந்துரும். சோ இதனால டேமேஜ் ஏற்படுமா? கொஞ்சமா சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நிச்சயமா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும். கேப்டன் லீவா, ஜான், சாஷா, கானி, அந்த பக்கத்தை நீங்க பாத்துக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பண்றது? ஒரு நிமிஷம். ஒரு பர்த்டே கிஃப்ட்டை எப்படி பேக் பண்ணுவோமோ அப்படி பேக் பண்ணலாம். லீவாய் சொன்னது உனக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஹிஸ்டோரியா, நாம இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம்னா வால்ஸ்குள்ள இருக்கிற உலகத்தை ஆடுற ராணியா நீ தான் இருக்க போற. அதனால இந்த சண்டையில நீயே இருத்தினா அது பெரிய பிரச்சனையாயிடும். சாரி, என்னால அதை ஒத்துக்க முடியாது. ராணிங்கிற பேரால மட்டும் மக்கள் என்கிட்ட பணிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. அவங்க ஒண்ணு முட்டாள் இல்ல. போராடி பிரச்சனையிலே கலந்துக்கணும். நீ என்கிட்ட என்னதான் சொல்ல வர? ஓ அடிபட்டுருக்கு. ஹிஸ்டோரியா அவ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறினதை நினைச்சா நம்பவே முடியல. இங்க இருக்கவங்களே அவ தான் பலவீனமானவன் நினைச்சேன். ஆனா இப்போ மனசளவில் ரொம்ப ஸ்ட்ராங். நான் தான் ரொம்ப பலவீனமானவன். நடந்த சில விஷயங்களால நான் ரொம்ப ஸ்பெஷல்னு நினைச்சுக்கிட்டேன். அதனாலதான் மற்ற சோல்ஜர்ஸ் எனக்காக சாகும்போது இதெல்லாம் இயற்கை தானேன்னு அலட்சியப்படுத்தினேன். என் டைட்டன் பவரையும் அதான் பண்ணேன். இந்த டைட்டன்ஸ் எல்லாத்தையும் அடியோட வெறுத்தேன். ஆனா நான் டைட்டன் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அந்த பலம் எல்லாமே என்னோடதுன்னு நம்பினேன். ஒரு பலவீனமானவன் இந்த மாதிரி தான் யோசிப்பான். இப்ப நான் அடுத்து என்ன பண்ணணும்? அந்த வாளை என்னால அடைக்க முடியுமா முடியாதா? எங்களுடைய மனித குலத்தை எங்களால காப்பாற்ற முடியுமா முடியாதா? நான் ஸ்பெஷலாகவே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை. முடியும்னு நினைக்கணும். ஆனா உண்மையை சொல்ல போனா மனித குலத்தோட வாழ்க்கையை இப்ப கேள்விக்கடமா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே இப்ப என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்படிதான் இருந்துச்சுங்க நம்ம மூணும். கீழே இருக்கிற அந்த பசங்களை பாரு. அன்னைக்கு நாம எப்படி இருந்தோமோ அப்படி இருக்காங்க. ஆமா, அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே நமக்கு தெரியாது. அவ்வளோ பெருசா இருக்கிற டைட்டன் நம்மளை வந்து அட்டாக் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. அன்னைக்கு நாம டைட்டனை பார்க்கும்போது எப்படி இருந்தோமோ இவங்களும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா இந்த முறை ஒரு வித்தியாசம் இருக்கு. இதை தடுத்து நிறுத்துறதுக்கும் டைட்டன்ஸ் எதிர்த்து சண்டை நம்ம போடுறதுக்கும் இருக்கும். அந்த பசங்களுக்கு இப்ப நாம இருக்கோம். அங்கதான் அது அந்த கார்னர்ல வை. இவனை தவிர எல்லாருமே பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க. இப்ப நம்ம கிட்ட டைம் இல்ல. சீக்கிரம் ஏதாவது வேலையை பாரு.
நான் வரல. இல்ல, ஒண்ணுத்துக்கும் வேலைக்காக தான் இவனை அடிச்சு சாவடிக்கணும் போல தோணுது. ஒருவேளை நான் இங்க இல்லைனா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அப்படியே ஆகிற வேலையை தானே பார்க்கணும். நம்ம டார்கெட் நகர்ந்துகிட்டே இருக்கு. உங்க எய்ம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அவருடைய கழுத்துல நீங்க குறி வைங்க. ஓ வால் கிட்டே வந்துருச்சு. இவ்வளோ கிட்ட வந்துடும் எதிர்பார்க்கலையே. சத பிஞ்சிருச்சு. மறுபடியும் ஃபயர் பண்ணுங்க. ஸ்ட்ரீம் போடுது. ஆசிரியர் மாதிரி கிட்ட வரும். ஓ நீங்க போடுங்கடா. ஓ மூஞ்சே இல்லை. உள்ள தேய்ச்சினே வந்து எல்லாம் போயிட்டு இருக்கு. உடல் குண்டானிலாம் உழுது. எழுந்து நிக்காதுன்னு நான் நினைச்சோம். ஈஸியா உடச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அடிய போகுது. இவ்வளோ நேரம் நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க கேப்டன். இங்க இருந்து எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ ரெடியா இருக்கல? நான் ரெடி. ஆர்மன், அப்பைக்கும் இப்பைக்கும் இன்னொரு விஷயமும் வித்தியாசம் இருக்கு. அப்பெல்லாம் இதை அழிக்க முடியும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இப்போ அதை எதிர்க்கிறதுக்கு எல்லாருக்கும் தைரியம் இருக்கு. திடீர்னு பாசிட்டிவா பேசுற. என்ன ஒரு நிமிஷம் இருங்க. வந்துட்டான். கையே இல்லாம ஓ பக்கா. இந்த பக்கம் வேந்தர போகுது. நம்ம பக்கம் விழுந்துட போகுது. ஓ அந்த மொத்த வெடிகுண்டு எடுத்துட்டு போய் போட போறான் போல. நீ என்ன சொல்ல வர? இந்த டைட்டனை தோக்கடிக்கிறதுக்கு அதோட தொண்டையில கன் பவுடர் ஸ்டஃப் பண்ணா அதோட கழுத்தை பிடிக்க வைக்க முடியும்னு சொல்றியா? அதேதான். அவன் உடம்புல இருந்து அனல் வெளியே வரதை பார்க்கும்போது நம்ம நெருப்பை பத்த வைக்கலனாலும் அந்த அனல்லையே அவன் அழிஞ்சிடுவான். ஆனா அப்படி நடக்கணும்னா அவன் வாயை திறந்து வச்சிருந்திருக்கணும். அவனே தேய்ச்சி ஓபன் பண்ணி வச்சிட்டான். வெளியிடத்து நாம தாக்கலாம், எந்த பாதிப்பும் ஏற்படாது. அவன் தொண்டைக்குள்ள இருக்கிற சிதனா ரொம்பவும் சாஃப்டா. அதனால தான் அந்த டைட்டன் அதை காப்பாத்துறதுக்காக முகத்தை தரையில தேய்ச்சிக்கிட்டே போதான். சொல்ல போனா திறக்கிறதுக்கு அதுக்கு வாய் இருக்குமா இல்லையா தெரியும். இப்போ அதான் நமக்கு பெரிய பிரச்சனையே. வயிறும் ஓப்பனா தான் இருக்குது. அப்படியே விழுந்துச்சுன்னா சூப்பரு. யாரும் மாட்டிக்க கூடாது உள்ள. அப்படியே விடுச்சு. அப்பா பீஸ் பீஸா போயிட்டான். ஓ இதை வேற போய் வெட்டணுமா?
திரும்ப வளர்ந்தாலும் வளர்ந்து அதான் ரீஜென்ரேட் ஆகும். கஷ்டம்தான். சரிதான், ஆனா சண்டைக்கு முன்னே என்னால அனுமதிக்க முடியாது. ப்ளீஸ் கமாண்டர், நான் இது பண்ணியே ஆகணும். என்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இந்த கடமையை முடிக்க நான் இருக்கேன். உங்க முன்னாடி நிக்க காரணமும் அதுதான். நீ என்னதான் சொன்னாலும் இப்போதைக்கு நான் இருக்கிற நிலைமையில என்னால உன்னை நிறுத்தவே முடியாது. குயின் என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்கணும். புரிஞ்சுக்கிட்டேன் கமாண்டர். இது சுயநலம்னு எனக்கு தெரியும். ஆனா என் பேரண்ட்ஸை எதிர்க்கிறது இதுதான் முதல் முறை. உங்கள் அப்பாவே கொள்கிறான். இந்த முதல் முறை இப்பதான் பண்ண போறேன். ஓடு அப்பனா இருந்தாலும் ஊர் தான்டா. நீங்க நினைச்சா டைட்டன்ஸை மொத்தமா அழிச்சிடலாம். ஆனா ஏன் எதுக்காக இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க? எனக்கு ஒண்ணும் ஆகாதுண்ணா, கவலைப்படாத. எனக்காக வேண்டிக்கோங்க. அன்பா என்ன புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான். எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்கப்பா. நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரிலாம் நான் என்னைக்கும் பண்ண மாட்டேன். கடவுளே, இவருக்கு ஏதோ ஞாபகம் வருது. ஏதோ ஒரு மெமரி வந்துட்டு போகுது. நல்ல வேலை சேஃபாக வந்துருக்கு. ஹே, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? உனக்கு ரொம்ப காயப்பட்டிருக்கா? கடைசியா நீதான் அதை அழிச்சேன்னு நினைக்கிற. அழுகுறா. இதெல்லாம் உண்மையா இல்லைன்னா இதெல்லாம் என் கற்பனையா? என்கிட்டயே நான் நடிச்சிட்டு இருக்கேனா என்ன? இப்பயும் நான் இன்னொருத்தரோட கருவியா இருக்கேனா? எனக்கு தெரியல. ஆனா இது வரைக்கும் யோசிக்காம வாழ்க்கை போற போக்கிலே போயிருக்கேன். இவ்வளவு நாள் அப்படிதான் இருந்தேன். எல்லாம் நல்லதுக்குதான். என்னோட பேரு ஹிஸ்டோரியா ரைஸ். உங்களுடைய ராணி. உங்க உண்மையான ராணி நான் தான். ஏ ஓ அந்த இடமா? நான் கூட லேண்டு ஃபுல்லாக பில்லர் கட்டி வச்சுட்டான்னு நினச்சேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னால இன்னைக்கு சாக முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீ என்ன செவிடா? நான் சொல்றது கேக்குதா இல்லையா? உன் பேரு என்ன? அதனாலதான் அவர் என்ன சொன்னாலும் அதை நான் கண்டிப்பா பண்றேன். நீயும் அப்படிதானே? நான் இதுக்கு கவலைப்படணும். இதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. கேப்டன் ஆக்ரமர், எல்லாரும் இங்க இருந்து போங்க. இவை வெட்டியுமே பொழைச்சிக்கிறாரு. ஓ ஊருக்குள்ள தான் இருந்திருக்காரு. கேணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்காக சண்டை போட்ட ஸ்குவாட் எல்லாம் அந்த குகை இடிஞ்சதுல எல்லாரும் இறந்துட்டாங்க. அங்க இருந்து நீங்க மட்டும்தான் தப்பிச்சிருக்கீங்க. அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க கிளம்புங்க, நான் தனியா பாத்துக்கிறேன். ஓகே சார். ஆனா இவருக்கு ஏதோ உண்மைலாம் தெரியும். ரத்தம் இல்லாம தீ காயமே ஏற்பட்டிருக்கு. உங்களை நிச்சயமா இப்ப காப்பாற்ற முடியாது. இந்த பக்கம் எரிஞ்சிருக்கு. என்ன காப்பாற்ற முடியாதுதான். இவரும் இன்ஜெக்ஷன் வச்சுன்னுக்கிறாரு. இங்கே இந்த அளவுக்கு வந்து இப்படி போகணும்னு எதிர்பார்க்கலாம். ரைஸ் டைட்டன் வந்து அது ஊர்ந்து தானே வருது. ஓகே இவங்க இங்கேயே தடுத்துருவாங்க, ஏதோ பிளான் பண்ணுறாங்க. நான் அப்படின்னு நினச்சிட்டேன். பார்த்தா திடீர்னு எழுந்து நிற்குது. எழுந்து நின்னா காணோம், எல்லாம் தேய்ச்சின்னு போயிட்டு இருக்குது. அப்பயும் நிற்குது, குடல் எல்லாம் வெளியே வந்து விழுது.
அது விழுறதுக்கே அந்த வால் உடஞ்சிருக்கும் போல் அப்படி இருந்தது அனலை. பட் இவங்க பிளானும் பக்கா. இது நம்ம எர்வினோட பிளான் போல் இருக்குது. செம்மையாக பண்ணாங்க, அது முடிஞ்சது. ஆனாலுமே எரன் வந்து என்ன சொல்கிறது, இன்னமும் அப்படி தான் இருக்கான். இன்னமும் நான் பிரயோஜனம் இல்லை அது இல்லைன்னு அப்படியே புலம்பிட்டு அப்படியே தான். அவனை தவிர எல்லாருமே பாசிட்டிவாக தான் இருக்கிறாங்க. அவன் ஒரு விஷயம் எந்த விஷயம் பேசினாலும் அதில் இருக்க பாசிட்டிவை எடுத்து எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் இவன் நெகட்டிவ் மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அதுதான் பின்னடைவுமா இருந்தது. பட் ஆனால் பேசி கடைசியில் வந்து உற்சாகமாகி வந்து நின்னான். அதுவே பெருசாக தெரிஞ்சது. நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னும் சொல்கிறது, ஒன்று தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் இருக்குது, இன்னும் எவ்வளோ விஷயங்கள். நான் இது ரொம்ப பெருசாக போகும்னு நினச்சேன். எங்கள் மக்கள் இதுவாகுமோ அதுவாகுமோ, ஒரு மாதிரி கூலாக இருந்தார். இருந்தாலுமே எனக்கு அது டவுட் இருந்தது. பரவாயில்ல, முடிச்சிட்டாங்க. எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியா தான். அப்போ வேறு லெவல். அவள் வந்து அப்பனாகட்டும் சுப்பனாகட்டும் எவனாக இருந்தாலும் எனக்கு மக்கள் தான் முக்கியம்னு சொல்லி அதை யோசிச்சுருந்தான். ஸோ அது எவ்வளோ பெருசு. நம்ம இறனை வந்து மாற்றத்துக்கு எவ்வளோ கஷ்டம். 2 பேர் கூட இருந்து சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாகுது. லிவை எல்லாருமே உனக்கு ஏதாவது ஒன்று சொல்லி மோட்டிவ் பண்ண வேண்டியது. ஆனால் அவள் வந்து அவளே பண்ணிக்கிறாள். உச்சமையாக நிற்கிறேன், நான் தான் என் குயினை, நான் தான் இங்கே பாதுகாக்கணும், நான் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லி டக்குன்னு வரேன். அந்த டைமில் அதை எப்படி எடுத்துக்கிற பாருங்களேன். நான் எப்போ கூட ஃபைட் பண்ணதே இல்லை, அதனால இதான் இந்த சான்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு அப்பயும் அந்த மாதிரி யோசிச்சு தான் அவள் பண்ணான். அப்போ கூட நிறைய மெமரிஸ்லாம் வந்தது. ஆனால் அந்த மெமரிஸ் நமக்கு என்னன்னு தெரியல, புரியல. அதுலேயும் நிறைய சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது போல். அதான் அவர் வெட்டுறப்ப லைட்டாக ஏதோ ஃப்ளாஷ் கட் வந்துருக்கு. ஸோ அந்த டச் பண்ணுறப்ப ஏதோ ஒரு மெமரியை கொடுத்துட்டு போன மாதிரி தான் இருக்குது. அதுதான் அவர் பண்ணுறது எல்லாமே ஒரிஜினலாக அன்றைக்கி நடந்ததாவது பண்ணுறாரா, இல்லை இவளை குழப்பணுன்றதுக்காகவே தப்பான இன்ஃபர்மேஷனாக இவருக்கு மெமரி கொடுக்குறாரான்ற சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எனக்கும் அது பண்ணுறப்ப அப்படி தான் ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ இவளுக்கு பண்ணுறப்பையும் அந்த ஃபீல் தான் வருது. ஸோ இவளை குழப்பத்துக்காகவே ஏதோ பண்ணிட்டு போகிற மாதிரியே இருக்குது. ஏன் அந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சி பண்ணால் அது வேறு. அது வந்து நடந்துடவே கூடாது. இல்லை இவன் நான் சொல்கிறது தான் அப்பயும் செய்யணும்னு ஒன்று பண்ணுறாங்க. அதுதான் ஏன் புரியல. ஆனால் அந்த மெமரிஸ் பார்த்தா ரொம்ப ஷாக் தான். ஆனால் அப்பயும் நானும் அந்த வருஷத்தில் தான் வரேனா அப்படிங்கிற மாதிரியும் திங்க் பண்ணுறா. அது நெகட்டிவாவா பாசிட்டிவா புரியல. அது மாதிரி குழப்பமா வந்து இருந்துச்சு. எப்படி யோசிச்சானா, இப்பயும் நான் வந்து இன்னொருத்தர் கருவியாக தான் செயல்பட்டு இருக்கேனா அப்படின்ற மாதிரி தான். இதுவும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்குதா? அப்போ நான் ராணி ஆனாலும் இதுவானாலும் இது எல்லாமே உங்களுடைய பிளான் தானா? அப்போ நீங்கள் ஆட்டி வைக்கிற மாதிரி தான் இப்பயும் நான் நடந்துட்டு இருக்கேன்னா, அப்போ நான் சுயமாக முடிவு எடுக்கலையான்ற மாதிரி அவளுக்கு தோணுது அந்த ஃப்ளாஷ் கட்டலாம். ஆனால் இங்கே திரும்ப பார்த்தா மக்கள்கிட்ட நான் தான் குயின் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி போல்டாக நிற்கிறான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கென்னி அவரும் வந்து ஒரு மாதிரி உடஞ்சுக்கோ. ஏன்னா நம்ம வந்து அவர் ஒரு மாதிரி வீரமாக அப்படியே பார்த்துட்டோம். கம்பீரமாகவே வந்து ஒரு மாசாக பண்ணிகிட்டு இருந்தார். அவர் என்னென்னு நமக்கு தெரியல. அவர் கெட்டதா நல்லது பண்ணுறாரா எதுக்கு இது பண்ணுறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனாலுமே அவர் வரப்போ வேறு மாதிரி. ஏன்னா நம்ம லிவையே வந்து ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம பெருசாக எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நாங்கள் ஒரு பெரிய கேரக்டராக பார்க்கறதே லிவை தான். அவனே ஒருத்தன் வந்து ஒரு இது பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானா, அது கென்னி தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா லாஸ்ட்டில் அவருமே ஊசி வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரும் நினச்சிருந்தா எப்போ வேணாலும் இதை போட்டு எப்போ வேணாலும் ஆயிருக்கலாம். ஆனால் அவளை இப்போ அவர் வந்து சாவர தருவாயில் இருக்கிறாரு. இப்போ இவர் பிழைக்கணும்னு நினச்சிருந்தா இந்நேரம் அவர் போட்டிருக்கணும். ஆனாலும் போடாமல் வச்சுட்டு இருக்காரு. அதேமாதிரி லிவையும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இவர் மரியாதை கொடுத்து தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ 2 பேர் அவரும் கெட்ட ஒரு மாதிரி ஃபீல் ஆகலை. இங்கே நடக்கிறது வேறையாக இருக்குது. அவரே என்ன யோசிச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியல. ஆனால் ஊருக்குள்ளே தான் அவரு இருந்திருக்காரு. இங்கே பல இதுவெல்லாம் பார்த்தா ஊருக்குள்ளேயோ சுற்றி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி தான் இருந்துக்கிறாரு போல இருக்குது. ஒருத்தர் செயல்பாடுலேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒன்று காட்டுறப்போ ஏகப்பட்ட கனெக்ஷன் போகுது. நம்ம இங்கே ஃபஸ்ட்டு இப்படி காட்டுறப்போ ஒரு இன்ட்ரோ காட்டுறப்போ ஒரு கேரக்டருக்காகவும் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் ஃப்ளாஷ் கட்டில் பார்த்தா எல்லாருமே ஃபஸ்ட்லேருந்து ட்ராவல் பண்ணி தான் இருந்திருக்காங்க. எல்லாருமே ஒரு காரணத்துக்காக தான் இங்கே ஓடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த என்ன காரணன்றது இப்போ வரைக்கும் தெரியல. எல்லாம் ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் போயிருந்தோம். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.